வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று சனிக்கிழமை ஈரானுடனான ஒப்பந்தத்திற்கான சாளரத்தை ட்ரம்ப் திறக்கிறார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கில் 18 மாதங்கள் நடந்த கொந்தளிப்பான போரை தொடர்ந்து ஈரான் மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக உள்ளது. அவர்கள் இறுதியாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கைவிட தயாராக இருக்கலாம் என்று பந்தயம் கட்டுகிறார். ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஆகியோர் ஒமானில் இன்று பேசும்போது, வெள்ளை மாளிகை மற்றும் மத்திய கிழக்கு எதிர்கொள்ளும் மிக நுட்பமான வெளியுறவு கொள்கை சிக்கல்களில் ஒன்றை தீர்ப்பதற்கான புதுப்பிக்கப்பட்ட உந்துதல் தீவிரமாக தொடங்கும். பேச்சுவார்த்தை சரியாக நடக்கவில்லை என்றால் ஈரான் பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ள ட்ரம்ப், இருப்பினும் ஒரு ராஜதந்திர தீர்வை தான் விரும்புவதாக கூறுகிறார். ஆனால் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் ஒபாமா கால ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். இதிலிருந்து ஈரானின் அணுசக்தி முன்னேற்றங்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கான பாதையை கண்டுபிடிப்பதை கடினமாக்குகின்றன. அத்துடன் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கான வாய்ப்புகள் பல ஆண்டுகளாக இருந்ததை விட அதிகமாக இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் வார இறுதியில் புளோரிடாவுக்கு பறந்தபோது செய்தியாளர்களிடம், ஈரான் ஒரு அற்புதமான சிறந்த மகிழ்ச்சியான நாடாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் அவர்களிடம் அணு ஆயுதம் இருக்க முடியாது என்று கூறினார். இந்த தருணம் நிச்சயமாக தமக்கு சாதகமானது என்று வெள்ளை மாளிகை கருதுகிறது. இஸ்ரேலுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈரான் நடத்திய போரில் தொடர்ச்சியான மகத்தான பின்னடைவுகளை எதிர்கொண்டதால் டெஹ்ரானை பலவீனமான பேச்சுவார்த்தை நிலையில் இருக்கிறது என்பதால் அந்த கருத்து வருகிறது. ஈரானின் சமீபகால சவால்கள் என்ன? காசாவில் உள்ள ஈரானிய ஆதரவு, ஹமாஸ் மற்றும் லெபனானில் ஹெஸ்போல்லாவின் ராணுவ திறன்கள் இஸ்ரேலிய படைகளால் வியத்தகு முறையில் சீரழிந்துள்ளன. மறுபக்கத்தில் ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்க விமான தாக்குதல்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், விமான தளங்கள் மற்றும் ஏவுகணை தளங்களை தாக்கியுள்ளன. அக்டோபரில் ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல் டெஹ்ரானின் அணு மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களுடன் இணைக்கப்பட்ட வசதிகளை சேதப்படுத்தியது. டிசம்பரில் டெஹ்ரானின் நெருங்கிய மத்திய கிழக்கு கூட்டாளியான சிரிய தலைவர் பஷார் அல் அசாத் 2 தசாப்தங்களுக்கு மேலாக அதிகாரத்தில் இருந்த பின் வெளியேற்றப்பட்டதை ஈரான் கண்டது. பல ஆண்டுகளாக சர்வதேச தடைகள் பொருளாதாரத்தை நெறித்துள்ளதால் இஸ்லாமிய குடியரசின் தலைவர்களும் உள்நாட்டு அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர். ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறும் 5 நிறுவனங்கள் மற்றும் ஒரு தனிநபரை குறிவைத்து அமெரிக்க கருவூல திணைக்களம் இந்த வார தொடக்கத்தில் ஒரு புதிய சுற்று தடைகளை அறிவித்தது. ஈரானியர்கள் இதை மிக நெருக்கமாக பின்பற்றி தமக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தை மதிப்பீடு செய்திருக்கும் என்று வெள்ளை மாளிகை நம்புகிறது. வாஷிங்டனை தளமாக கொண்ட சிந்தனை குழுவான சர்வதேச கொள்கை மையத்தின் மூத்த ஆய்வாளர் நெகர் மோர்டசாவி சனிக்கிழமை அனைத்து கண்களும் ஓமன் மீது இருக்கும் என்று கூறினார். ஆனால் ஜனநாயக கட்சி ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் நிர்வாகத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தை விட தமது ஒப்பந்தம் கடினமான நிபந்தனைகளுடன் இருக்கும் என்று ட்ரம்ப் கூறுகிறார். டெஹ்ரான் அணு ஆயுதங்களை உருவாக்காமல் இருப்பதை 100% உறுதி செய்வதில் எந்த ஒரு சாத்தியமான ஒப்பந்தமும் இருக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் குறிக்கோளை நிறைவேற்றுவது அவ்வளவு சுலபமானது அல்ல. அதை நிறைவேற்றுவதற்கான சலுகைகளை வழங்குவதற்கு ஈரானை அமெரிக்கா குச்சியில் கட்டப்பட்ட ஒரு பெரிய கேரட் மூலம் கவர்ந்தெழுக்க முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். உலக வல்லரசுகளுடனான 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானால் 3.67% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் ஒரு சிறிய கையிருப்பை மட்டுமே பராமரிக்க முடியும். இன்று ஈரான் பல அணு ஆயுதங்களை உருவாக்க போதுமானது மற்றும் 60% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பை வைத்திருக்கிறது. இன்று சனிக்கிழமை ஒமானில் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடக்குமா என்பது தெரியவில்லை. ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் இன்று சனிக்கிழமை நடைபெறும் கூட்டத்தில் ஈரானின் சார்பில் அராக்சியும் அமெரிக்காவை விட்காஃபும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இருவரும் நேரடியாக பேசுவார்களா என்பது தெரியவில்லை. இருதரப்பும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரானிய அதிகாரிகள் இந்த திட்டம் மறைமுக பேச்சுக்களுக்கானது என்று வலியுறுத்தியுள்ளனர். அதாவது ஓமனில் இருந்து ஒரு இடைத்தரகர் வெவ்வேறு அறைகளில் உள்ள விட்காஃப் மற்றும் அராக்சியின் குழுக்களுக்கு இடையில் செய்திகளை அனுப்புவார். எப்படி இருந்தாலும் இந்த வாரம் ஓவல் அலுவலகத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் ட்ரம்ப் இருந்தபோது இரு தரப்பினரும் பேசுவதற்கான முடிவை அறிவித்தது சற்று ஆச்சரியமாக இருந்தது. ட்ரம்ப் நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். அதே நேரத்தில் ஈரானுக்கு ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதன் விளைவுகளை அச்சுறுத்தினார். இதற்கிடையில் ஈரான் பேச்சுவார்த்தைகளின் பயன் குறித்து கலவையான சமிக்ஞைகளை வழங்கியது. அச்சுறுத்தல்களின் நிழலில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது பயனற்றது என்று வாதாடுகிறது. ட்ரம்ப் சமீபத்தில் ஈரானின் சுப்ரீம் தலைவர் 85 வயதான அயத்துல்லா அலி கமேனிக்கு நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்து கடிதம் அனுப்பிய போது டெஹ்ரான் வேண்டுகோளை நிராகரித்தது. பின்னர் மறைமுக பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பை திறந்த நிலையில் அதற்கு சம்மதித்தது. பின் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியான் இந்த வாரம் ஈரானிடம் அணுகுண்டு இல்லை என்று உறுதியளித்தார்.
அவர் மேலும் கூறிய போது இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடிந்தால் ஈரானிய இஸ்லாமிய குடியரசில் டெஹ்ரான் நேரடி அமெரிக்க முதலீட்டின் வாய்ப்புக்கு திறந்திருக்கும் என்று பரிந்துரைத்தார். இது 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு பின்னர் ஈரானின் நிலைப்பாட்டில் இருந்து விலகியது. 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு டெஹ்ரான் அமெரிக்க விமானங்களை வாங்க முயன்றது. ஆனால் உண்மையில் அமெரிக்க நிறுவனங்கள் ஈரானுக்குள் வருவதை தடை செய்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளின் பின் ஈரானிய ஜனாதிபதி ஈரானிய இஸ்லாமிய குடியரசில் டெஹ்ரான் நேரடி அமெரிக்க முதலீட்டுகள் வாய்ப்பு பற்றி பேசுகிறார். பேச்சுவார்த்தைக்கு எவ்வளவு இடம் இருக்கிறது? தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் கூறிய போது ஜனாதிபதி டிரம்பின் ஈரானிய அணுசக்தி திட்டத்தை முழுவதுமாக தகர்க்க விரும்புவதாக கூறினார். எப்படி தகர்க்க முடியும் என்று அவரிடம் கேட்டபோது அவர் கொடுத்த பதில், அதுதான் யுரேனிய செறிவூட்டல், அதுவே ஆயுதமயமாக்கல், அது ஈரானின் மூலோபாய ஏவுகணை திட்டம், அதை தகர்ப்பதே திட்டம் என்றார். விட்காஃப் கூறிய போது ட்ரம்ப் நிர்வாகம் முழு அணு ஆயுத குறைப்புக்கும் குறைவான ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க கூடும் என்று சமிக்ஞை செய்துள்ளார். வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பேட்டியில் விட்காஃப், எங்கள் சிவப்பு கோடு இருக்கும் இடத்தில் ஈரானின் அணுசக்தி திறனை ஆயுதமாக்க முடியாது என்று கூறினார். அந்த கூற்றின் விளக்கம், ஈரானுடன் அணுசக்தி திறன் இருக்கும், ஆனால் அதை ஆயுதமாக்க முடியாது. அந்த பொறிமுறை என்ன என்பதை அவர் விளக்கவில்லை. இதற்கிடையில் திங்கட்கிழமை ட்ரம்பை சந்தித்த நேதன்யாகு 2003ஆம் ஆண்டு சர்வதேச சமூகத்துடனான லிபியாவின் ஒப்பந்தத்தின் வழியில் ஒரு ராஜதந்திர ஒப்பந்தத்தை வரவேற்பதாக கூறினார். இஸ்ரேலிய பிரதமர் ஈரான் மீதான தனது அதிரடி கருத்துக்களுக்கு பெயர் பெற்றவர். கடந்த காலங்களில் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்க வாஷிங்டனை வலியுறுத்தியவர். அவரே ஒரு ஒப்பந்தம் பற்றி பேசியது ஆச்சரியமான விஷயம். 2003ஆம் ஆண்டு லிபியா ஒப்பந்தம் மறைந்த சர்வாதிகாரி மொயமர் ஹடாஃபி தனது ரகசிய அணுசக்தி திட்டத்தை கைவிடுவதை கண்டது. ஆனால் லிபியா மாதிரிக்கான நேதன்யாகுவின் முன்மொழிவை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மற்றும் ஒரு வாஷிங்டனை தளமாக கொண்ட சிந்தனை குழு குயின்ஸ் இன்ஸ்டிடியூட்டின் நிர்வாக துணைத் தலைவர் டிரிட்டா ஃபார்சி கூறினார். இந்த சூழ்நிலையில் தான் இன்று தொடங்கும் பேச்சுக்களில் ஈரானிய தரப்பின் நிலைப்பாடு என்ன? ஈரானிய நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு குழு செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரிசாய் நேற்று வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில், டெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பே அமெரிக்காவையும் அதன் அரபு நட்பு நாடுகளையும் அச்சுறுத்தி உள்ளார். பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு குறும்பு நடவடிக்கையும் மிகவும் வேதனையான விலையை கொடுக்க நேரிடும் என்று எச்சரித்தார். அவர் குறிப்பிடும் குறும்பு நடவடிக்கை என்னவென்று தெரியவில்லை. ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஒரு குறும்புக்காரர் என்பதை இப்ராஹிம் ரிசாய் எப்படி கண்டுபிடித்தார் என்பதையும் விளக்கவில்லை. ஆனால் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ள மற்றொரு விஷயம், அமெரிக்கா இன்னமும் அதே அமெரிக்கா தான், ட்ரம்ப் இன்னமும் அதே ட்ரம்ப் தான் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நாடினால் அது வற்புறுத்தல் அல்லது கொடுமைப்படுத்தலாக இருக்காவிட்டால் நாங்கள் மேசையில் உட்காருவோம். ஆனால் அவர்கள் குறும்புத்தனமாக நடந்து கொண்டு அட்டவணையை புரட்டினால் கொடுக்க போகும் விலை அவர்களுக்கு தான் மிகவும் வேதனையாக இருக்கும் என்றார். கொடுக்க போகும் விலை என்று அவர்கள் 4 விஷயங்களை பட்டியலிட்டார். 1, ஒருவேளை அமெரிக்க ராணுவ தளம். 2, ஒருவேளை அமெரிக்காவின் அரபு ஆதரவாளர்களின் கண்ணாடி கோபுரங்கள். 3, ஒருவேளை அமெரிக்கர்களின் அரபு ஆதரவாளர்களின் எண்ணெய் வசதி. 4, மேலே உள்ள அனைத்தும் என்கின்றது அவரது பட்டியல். இந்த இப்ராஹிம் ரிசாய் தான் உண்மையிலேயே குறும்புக்காரராக இருப்பார் போலிருக்கிறது. மறுபக்கத்தில் சுப்ரீம் தலைவர் அலி கமேனியின் அலுவலகத்தால் வெளியிடப்படும் வாராந்திர பத்திரிகை கட்டே ஹெஸ்புல்லாவின் தலையங்கம், இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க தரப்பு தன்னைத்தானே முன்னிலைப்படுத்த முயன்றாலும் நடைமுறையில் ஈரான் வலுவான நிலைப்பாட்டை வைத்திருக்கிறது என்பதுதான் இதுவரையிலான உண்மை என்று தெரிவித்துள்ளது. அவர்களது கூற்றின்படி ஈரானுக்கு உள்ள நன்மை 3 அம்சங்களில் தெளிவாக தெரிகிறது. அவை, முதலாவது, அணுசக்தி பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகளை மட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியம். 2வது, பேச்சுவார்த்தைகளின் இடம். இறுதியாக 3வது, பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடத்தப்படுகின்றன என்று கட்டே ஹெஸ்புல்லா வெளியீடு வெள்ளிக்கிழமை கூறியது. தலையங்கம் பேச்சுக்களுக்கு தேவையற்ற நம்பிக்கைக்கு எதிராக எச்சரித்தது. அமெரிக்கா அந்த ஏகாதிபத்திய தன்மை காரணமாக நியாயமான மற்றும் நேர்மையான பேச்சுவார்த்தைகளுக்கு ஒருபோதும் தயாராக இல்லை. எனவே ஈரானிய அதிகாரிகள், ஊடகங்கள் மற்றும் ஈரானிய மக்களிடையே உற்சாகமோ அல்லது தவறான நம்பிக்கையோ இருக்கக்கூடாது என்று பகுத்தறிவும் ஞானமும் கட்டளை எடுக்கின்றன என்று எழுதப்பட்டுள்ளது. கட்டுரையில் மேலும் குறிப்பிடப்பட்ட விஷயம், ஒரு ஏமாற்று அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை நம்புவது கற்பனை புள்ளிகளை நம்புவதாகும். இந்த கூற்றுகள் ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி கமேனியின் அலுவலகத்தால் வெளியிடப்பட்டிருப்பது ட்ரம்பின் பேச்சுவார்த்தையில் ஈரானியர்களுக்குள்ள நம்பிக்கையின்மையை தெளிவாக காட்டுகிறது.